Hi everyone, welcome back to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வீலாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஈவினிங் ரொட்டீன். ஸோ ரொட்டீன்னு சொல்ல முடியாது, ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அன்றைக்கி நான் என்ன பண்ணுறது மட்டும் நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அன்றைக்கி நான் வந்து ஒரு 4:30க்குள்ளே என்னோடய வீடியோ ஷூட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முதல்ல வந்து ஹேரை டைப் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேக்கப் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். கிளினிக்கோட டேக் தி டே ஆஃப் கிளென்சிங் பாம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மேக்கப் வந்து மெல்ட் டவுன் பண்ணும், ஃபேஸ் ஃபுல்லாக ஆயிலி ஆகிடும். ஸோ அன்றைக்கி நான் வந்து மேக்கப் பார்த்திங்கன்னா மினிமலாக தான் போட்டிருந்தேன். ஃபவுண்டேஷன், காம்பேக்ட், லிப்ஸ்டிக் வந்து போட்டிருந்தேன். ஸோ லைட்டாக வந்து ஹை ஷேடோவோ இல்லை ஹைலைட்டர் ஏதோ கண்ணில் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். இது கம்ப்ளீட்டாக ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்க்குலர் மோஷனில் ஃபுல்லாக வந்து அந்த மேக்கப்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அண்ட் இது ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃபேஸ் ஃபுல்லாக ஆயிலியாக இருக்கும். அது மட்டும் தான் எனக்கு பிடிக்காது. அண்ட் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த கார்னியர் மிசலர் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவி மேக்கப் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐலைனரோ காஜலோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா லைட்டாக நீங்கள் வந்து கை வச்சு நல்லா தேய்ச்சிடலாம். ரிங் ஃபிங்கர் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம். நான் வந்து டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறேன் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு. இது வந்து ரொம்ப ஜென்டலாக ஒரு மைல்டான ஒரு கிளென்சர். இது எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயின் பேஸ் பார்த்திங்கன்னா ஓட் மீலில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓட் மீல் வந்து ஸ்கின் நல்லா பிரைட்டனும் பண்ணும், கிளென்ஸும் பண்ணும். ஸோ இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுவேன் என்னோடய ஃபேஸை. நான் வந்து க்ளீன் அண்ட் கிளியர் டெய்லி ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் நான் எப்போல்லாம் மேக்கப் போடுறேனோ கண்டிப்பாக அன்றைக்கி நான் ஸ்க்ரப் பண்ணுவேன். ஸோ இந்த நான் வந்து ரொம்ப ஜென்டலான ஸ்க்ரப், ரொம்ப மைல்டாக இருக்கும் இதோட ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ்லாம். அண்ட் எனக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணால் தான் கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்னோடய ஃபேஸ். அண்ட் இந்த ஸ்க்ரப் வந்து ஃபேஸில் அவ்வளோ ஹாஷாக இருக்காது. ஸோ எனக்கும் நல்லா சூட் ஆகுது. இது ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்க்ரப் தான். ஸோ அதனால தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்டர்னேட்டிவாக ஸ்க்ரப் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஆனால் கண்டிப்பாக ஸ்க்ரப் மட்டும் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு லிப் பாம்க்கு நான் வந்து பாடி ஷாப் லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் டோனர் ஸ்டெப் வந்து நான் பண்ணுவேன். இது வந்து ரோஸ் வாட்டர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எது வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் தான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கு இந்த நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது பேக்கேஜிங் மாற்றிட்டாங்க, ஆனால் ப்ராடக்ட் எல்லாம் சேம் தான். அண்ட் மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக ஆகும் அந்த ஸ்கின் கேர் ஸ்டெப்பு. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஏன்னா ஃபேஸ் வந்து அவ்வளோ நேரம் நம்ம க்ளீன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ட்ரை ஆகிடும் ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது இந்த மாய்ஸ்சரைசர். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பார்சல்ஸ் வந்ததெல்லாம் பிரித்து சானிடைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குட் வைப்ஸோட ப்ராடக்ட்ஸ், ரீசன்ட் லான்ச்சஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பர்பிளோட லிப்ஸ்டிக்ஸ், என்வைவே லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ரிவ்யூ காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நான் வந்து சானிடைஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நான் ஸ்மிட்டன்லேருந்து வாங்கியிருந்தேன் ஜஸ்ட் ஹர்ப்ஸோட ஃபேஸ் பேக். இன்னும் யூஸ் பண்ணல, இனிமேல் தான் யூஸ் பண்ண போகிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஷாப்பிங் போகிறேன். ஸோ பிளான்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஷாப்பிங் போகலான்னு இருக்கேன். ஸோ நான் வாங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் புது பிளான்ஸ் அண்ட் பழைய பிளான்ஸை சேர்த்து எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒயிட் ஃப்ளார் ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லோ ஃப்ளார். அண்ட் அதுக்கப்புறம் நிறையா அந்த கடையில் இருந்தது. ஸோ நாங்கள் எது தேவையோ அது மட்டும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் துளசி ஒன்று வாங்கியிருந்தோம். 2 துளசி இது வாங்கியிருந்தோம். ஒரே பாட்டில் வந்து கிளப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு செடி வாங்கியிருந்தோம். பட் ரோஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த பிங்க் கலர் பட் ரோஸ் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னை ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து பிளான்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஃப்ளார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய பூ செடி அந்த பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓவரால் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நான் பண்ணல, நிஷா பண்ணியிருந்தா. அண்ட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோவில் ஏதாவது ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ ஈவினிங் டைமில் இது மாதிரி சோயா சங்க்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த சோயா சங்க்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா நம்ம வந்து வேக வைக்கணும். இது குக் ஆகிறதுக்கு 5 minutes ஆகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியிலே இது போட்டு வச்சுருவாங்க, அப்படி கூட பண்ணலாம்.
ஸோ இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அது தனியாக எடுத்து வச்சிடணும். அண்ட் சோயா பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ அது உள்ள தண்ணி போய்டும். அந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும், புழிஞ்சு தான் எடுக்கணும் நம்ம. அண்ட் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். இல்லைனா ரொம்ப சூடாக இருக்கும், பிடிக்கவே முடியாது. ஆனால் நம்ம வந்து எக்ஸஸ் வாட்டர் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை நல்லா புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சோயா சங்க்ஸில் நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் குவான்டிட்டி வந்து 1 டேபிள் ஸ்பூன். அப்போ தான் நல்லா ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் அரிசி மாவும் அதே குவான்டிட்டியை எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வேணும்னா கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான், ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும். ஸோ வீடியோ எடுக்கிறனால தான் ஃபுட் கலர்லாம் போடுறோம், இல்லைனா ஃபுட் கலர்லாம் போடாமே சூப்பராக இருக்கும். இது ஜஸ்ட்டு பார்க்க ப்ரெசன்டேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ணக்கூடாது. லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த சோயா சங்க்ஸ்லாம் ஈவனாக அந்த மசாலாலாம் கோட் ஆகிடுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எண்ணெய் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஹீட்டில் பொரிச்சா நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். ஸோ லைட்டாக செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வந்து அந்த மசாலாவை கொஞ்சம் போட்டிங்கன்னா அது மேலே எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து மீதி இருக்கிறதெல்லாம் பொரிக்கணும். இது பேசிக்காக வந்து ஹீட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போது வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுனால மீதி சோயா சங்க்ஸும் நம்ம வந்து போடுறோம். கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க. ஸோ சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டீ காஃபியோடு சேர்த்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இல்லைனா நீங்கள் சும்மா இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்யுது, இந்த டைமில் கூட நீங்கள் வந்து சும்மாவே வந்து சாப்பிட்லாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இந்த பேப்பர் டவல் எடுத்துகிட்டு அது மேலே நீங்கள் வந்து இது போட்டிங்கன்னா எக்ஸஸ் ஆயில் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ நிஷா தான் இதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கா, நான் ஜஸ்ட்டு வாய்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ அவளோட சேனல் வந்து நிஷா ராவ், நீங்கள் அதில் போய் கூட செக் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ், வெயிட் லாஸ்க்கு, அதுக்கப்புறம் ரெசிபீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலன்னா என்னைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் ஃப்ரைட் ஐட்டம் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு நல்லது இல்லை தான், என்னைக்காவது ஒரு நாள் வந்து சாப்பிட்லாம். அண்ட் லைட்டாக சூடாக இருக்கும் போதே பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சாட் மசாலாவை லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 6:30 ஆச்சு. அதுக்கு மேலே நான் வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதோடு நான் எதுவுமே ஷூட் பண்ணல. இவ்வளோ தான் இந்த vlogக்கு. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் இந்த சேனலில் உங்களுக்கு வந்து நிறைய மேக்கப், ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் vlogs அண்ட் ஷாப்பிங் ஹால்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshara saying bye and take care of yourself.